வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிலையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு சரஸ்வதி ரகசிய உபநிஷத்தினுடைய 5வது மந்திரத்தை நம்ம தியானிக்கலாம். இதில் சரஸ்வதி தேவியினுடைய சகுன வடிவத்தை இங்கே இந்த மந்திரம் பேசுது. வர்ணனை எப்படி இருக்குன்னா, தியானம் பண்ணும்போது சரஸ்வதி இப்படி தான் தியானம் கற்பனையில் பார்த்துக்கணும். இந்த சகுனம் உபாசனா எல்லாமே துவைத்தந்தான். அதனால் உபாசனா அவசியம்தான். ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் நேராக ஞானத்துக்கு போக முடியாது. ஞானம் ரொம்ப நுட்பமாக இருக்குது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, ரொம்ப 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 அக்யூரசி. அது ஒரு மார்க்கமே ரொம்ப சைத்தன்யமான ஒரு உடம்பை எடுத்து தான் போகணும். சித்துங்கிற ஸ்வரூபத்துக்கு போய் தான் போகணுங்கிற நிலையில் இருக்கிறதுனால இந்த உபாசனாங்கிறது அவசியமாக இருக்குது. என்னன்னா, இப்போ ஸ்டாப் ரெடி கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ரெடி ஆகிறது தான் உபாசனா. இப்போ குரு சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க, நீ தத்துவமசின்னு சொல்லிட்டாங்க. தத்துவமசின்னு சொன்னாலும் நியாயமான இது நம்ம வேதம் ஸ்ருதி அதுக்கு அந்த கருத்தை தான் எடுத்து சொல்கிறாருங்கிறது தெரிஞ்சாலும் அதை நம்ம மனதை ஏற்காமல் அலைபாய்ஞ்சிட்டு இருக்கிற மனதில் போட்டால் அது ஏற்காது. 10ஓட 11 அதை வச்சுருக்கோம். குப்பைகள்லாம் நீக்கிட்டு அமைதியான மனதில் அதே கருத்தை நீங்கள் 2வது முறை, அதாவது விசாரம் செய்த விஷயத்தை, ஒரு சிரவணமாக பண்ணின விஷயம் இல்லை, சிரவணமாக பண்ணினதை 2வது ரவுண்டை விசாரம் பண்ணியிருப்பாங்க குரு. அந்த விசாரம் பண்ண வார்த்தையை நீ திரும்ப நினச்சி பார்க்குறல்ல, அப்போ உங்களுக்குள்ள ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துறது. அதுதான் கிளாரிட்டி இருக்கும், தெளிவு இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. மனநத்தில் என்ன நடக்குதுன்னா, உனக்கு சந்தேகம் இல்லாத தெளிவு. என்ன சந்தேகம் இல்லாத தெளிவு? தத்துவமசிங்கிற வார்த்தையும் அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தையும், நீ இறைவனுடைய அம்சோனுங்கிற அறிவு இருக்குது, நமக்குள்ளே இறைவன் இருக்கிறான்ங்கிற அறிவு இருக்குது. அதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகங்களை எல்லாத்தையும் நீக்கிறது தான் மனனம். அதுதான் உபாசனா செய்யுது. அது விசாரம் பண்ணின கருத்தை எடுத்து நீங்கள் ஏகாந்தமாக உட்காந்து யோசிக்கும்போது அந்த ரசாயன மாற்றத்தை அனுபவிக்க முடியும். அதை தான் அறிவு அனுபவமாக மாறுறதுன்னு சொல்கிறோம். அறிவு எனக்கு தெரியுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. எல்லோரும் தெரியும் சொல்லிட்டு அலையிறான். இது கேட்டால் தெரியும், அது கேட்டால் தெரியும், எல்லாமே தெரியும் அவருக்கு. ஆனால் ஒன்றும் அனுபவமும் இல்லை, அனுபூதியும் இல்லை, செயலும் இல்லை. அனுபவமாகி அனுபூதி ஆனால் தான் நீ செயல். அதை நம்ம வாழ்க்கைன்னு சொல்கிறோம். இது நீ செயல்படலை, உன்னுடைய ஸ்வரூபமாகவே நீ நிற்கிறது நடக்கிறதெல்லாம் அந்த ஞானத்தினுடைய செயல்பாடுகளாக இருக்கும். புரியுதா? செயற்கை ஒன்றுமே இருக்காது. நீ ஏற்கனவே ப்ரோக்ராம்டாக இருக்க. அந்த ப்ரோக்ராமில் தவறுகள் இருக்கிறதெல்லாம் இந்த வேதம் சரி செய்து, சிரவணத்தில் சரி செய்து, மனநத்தில் சுத்தமாக கிளியர் பண்ணி, நோயற்ற ஒரு உயிரை, சைத்தன்யத்தை, சித்த உங்களுக்கு பூரணமாக உணர்த்துது விசாரம்.
அதுக்கப்புறம் நீ அதை திரும்ப திரும்ப நினைக்கும் போது ஓ இதுக்கப்புறம் இதான் இந்த இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம்னா இந்த இடத்துல 3 இடத்துல டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. அந்த 3 டேர்னிங் பாயிண்ட்டையும் மிக கரெக்டாக டேர்ன் பண்ணி நம்ம போயிட்டோம்னா அந்த இது முதல்ல எச்சரிக்கையாக இருப்பீங்க. அது வந்துடுறத கடந்துட போகிறோம், மாறிவிட போகிறோம் அப்படின்னு இருப்பீங்க. அப்புறம் ஒரு பழக்கமாக வரப்போக இதுக்கப்புறம் இது அந்த மாதிரி ஒரு தெளிவான அறிவு, சுத்தமான தெளிவான அறிவு நிலை தான் மனனம். அதுக்கு உபாசனை அவசியம். உபாசனா வரைக்கும் துவைத்தம் தான் உங்களுக்கு வேதமே அறிமுகப்படுத்தும். நல்லா புரிஞ்சுங்க. வேதத்தில் துவைத்தம் பேசியிருக்கு, நேற்று சொன்னேன். துவைத்தம் பேசியிருக்கு, விசிஷ்டாத்வைதம் பேசியிருக்கு, அத்வைதம் பேசியிருக்கு. பல குழப்பங்களை உருவாக்குது. அது தெரிஞ்சு பண்ணியிருக்காங்களா தெரியாமல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஈஸ்வர சங்கல்பம். அது தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்கிறதா எனக்கு உணர்கிறேன். இல்லைன்னா இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடிய அந்த பரம்பொருள் 84 லட்சம் பிறவிக்கும் தண்ணி கொடுக்குது, சாப்பாடு கொடுக்குது. அது இது ஒன்றுலே அடிபட்டு போச்சு. கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற பேச்சில் கடவுள்னா என்னன்னு தெரியாமலே இருக்காரா இல்லையாங்கிறத பேசிக்கிட்டு இருக்காங்க. கடவுள்னா என்ன, அதோடைய கேரக்டர் என்னன்னு தெரியாமலே அவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. போட்டோம். அது நம்மளை கேட்கும்போது நம்ம அதுக்கு விளக்கம் கொடுப்போம். நாமளே எதுக்கு வழியாக போயிட்டு நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு போட்டோம். காலையில் இந்த பேச்சு வந்துச்சு, அதுக்கு நான் அந்த கேள்வியை விட்டுட்டேன். இப்போ சாயந்தரம் அவருக்கு நைட் வருவார், அவர்கிட்ட பேசிட்டா புரிஞ்சிடும் அவருக்கு. சரி, இப்போது இந்த உபாசனா அவசியங்கிறத புரிஞ்சுக்கணும். சிரவணம் பண்ணது சந்தேகமில்லாத தெளிவான அறிவோடு செயல்படணும். அது உபாசனா உள்ளே போயிடுச்சுன்னா, அந்த வார்த்தை உள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்தில் அது உங்கள் உயிரோட கரைஞ்சி போயிடும். அப்போ உங்கள் சுபாவம், உங்கள் அனுபூதி, உங்கள் ஸ்வரூபம் இப்போ சுபாவமாக இருந்தது ஸ்வரூபமாக மாறுது. அறிவாக இருந்தது சுபாவமாக மாறி ஸ்வரூபமாக மாறுது. அறிவாக இருந்தது அனுபவமாக மாறி அனுபூதியாக மாறுது. புரியுதா? அனுபூதியில் தான் நீ நிற்கிறது நடக்கிறது எல்லாம் ஞானமாக இருக்கும். செயற்கையே இருக்காது, இயல்பாக இருப்பேன். யாரும் உனக்கு சொல்லித்தர வேண்டாம். பேசாமல் போவ, பேசாமல் வருவ, எல்லாம் உனக்கு புரியும். பேச்சுக்கு ஒன்றுமே இல்லை. பல இடத்துல செயல்பட மாட்டேன். எப்போதும் சாந்தமாக இருப்பேன், அமைதியாக இருப்பேன். அமைதி உன் மனம் எப்போதும் விரும்பும். அங்கே தியானங்கிற ஒரு விஷயம் வரும்போது இந்த அம்பாளை, இந்த சரஸ்வதியை, இவங்களுடைய லட்சணங்களை ரிஷிகள் தரிசிச்சிருக்காங்க. தரிசித்ததுக்கப்புறம் அதை எழுதுகிறாங்க. ஸ்ருதி எல்லாமே என்னது, மந்திரங்கள் எல்லாம் கேட்டது, வடிவங்கள் எல்லாம் தியானித்தது, அதாவது தரிசித்தது. 4 கை இருக்கும், இந்த கலர் இருக்கும்னு பார்த்தா தானே சொல்ல முடியும். அதுக்கு தான் தன் மாத்திரான்னு சொன்னோம். கண்ணுன்னா பார்க்குற வேலையை ஒண்டி தான், அது மட்டும்தான் செய்யும். அது காதுனா கேட்குற வேலை தான். காது பார்க்காது, கண் கேட்காது. அதனால் இவங்க தியானம் பண்ணும்போது ரிஷிகள் கண்ட காட்சி தான் அவங்க உங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்க. கேட்ட கேள்வி தான் மந்திரம். கேட்ட கேள்வின்னா காது கொடுத்து கேட்குறது கேள்வின்னு பேர். கேள்வி செல்வம்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் பண்ணுறது கேள்வி இல்லை, அது வேறு விதம். கேட்பது கேள்வி, காது கொடுத்து கேட்பது கேள்வி. இப்போது நீகாரஹாரம், ஸ்படிகஹாரம், பனிஹாரம். ஹாரம்னா என்னது, பனிஹாரம்னு படிச்சிடாதீங்க. பனிகளால் ஸ்படிகம், அதான் பனி இருக்குன்னா கல்லாகிடும் இல்லையா. தண்ணி தான் சொன்னோம்ல, காற்று தான் எல்லாமா இருக்குன்னு சொன்னோம்ல. இந்த இடத்துல கூட ஒரு விசாரம் பண்ணிட்டு போகலாமா? காற்றுன்னொன்னே ஒரு விசாரம் வருது. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பரம்பொருள் பிரம்மம் இந்த உலகத்தை படைக்கணும்னு நினைக்கும் போது அது சங்கல்பம் பண்ணுது. அப்போ மாயா அதோட சேருது, அதான் மனம். பிரம்மம் ப்ளஸ் மனம் அல்லது பிரம்மம் ப்ளஸ் மாயா. அப்போ ஈஸ்வரன், அம்பாள் ஈஸ்வரி, ஈசன் ஈஸ்வரி, ஈஸ்வரன் ஈஸ்வரி இல்லையா. இதான் காரணம் உடம்புல இருக்கிறதே. இருட்டும் பரம்பொருளும் ஈசனும். இது 2 பேரும் சேர்ந்தா, சிவம் சக்தி சேர்ந்தா யார் பிறக்கிறார்? முருகப்பெருமான். எப்படி பிறக்கிறார்னா பிரணவம் பிராணனாக பிறக்கிறார்.
பிரணு, பிரணவம், பிராணன். இந்த பிராணன் தான் சூத்திரதாரி. எதுக்கு சூத்திரதாரின்னு கேட்டு, இதெல்லாம் புதுசாக இருக்குல்ல உங்களுக்கு கேட்குறதுக்கு. நீங்கள் கேட்குறது எல்லாமே புதுசாக தான் இருக்கும். இது வரைக்கும் எனக்கு தெரியாதுன்னா உனக்கு எல்லாம் தெரியுமா? பாக்கியெல்லாம் தெரியுமா? பிரம்மம் ப்ளஸ் மாயா, ஈஸ்வரன் ஈஸ்வரி. ஈஸ்வரன் ஈஸ்வரி சேர்ந்தா மூன்றாவது ஒரு பொருள் பிறக்குதில்ல, அதுதான் பிரண்ணு. அது பிரண்ணுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அன்புன்னு அர்த்தம். முதல் அர்த்தம் அன்பு. பல அர்த்தம் இருக்குது, முதல் அர்த்தம் அன்பு. உறுதியாக இருக்கிறதையும் பிரண்ணுன்னு சொல்லலாம். பிரண்ணு, பிரணவம், பிராணன். பிராணன் தான் இந்த உலகத்தில் எல்லாமாக இருக்கிறது. எங்கேருந்து வருது அந்த பிராணன்? ஈஸ்வரன் ஈஸ்வரனுடைய சேர்க்கையினால் பிரண்ணு, பிரணவ, பிராணன். பிராணன் தான் ஓங்காரம், பிராணன் தான் சித்து. அதை உங்களுக்கு புரிய வைக்கணும்னா உங்களுக்கு எளிமையாக புரியும் பாருங்கள். இது சூத்திரதாரின்னு பேர். இதுக்கு அந்தர்யாமியாக இருக்கிறது சித்து, அதுக்கு மேலே ஒரு சட்டை போடுதல், அதான் பிரணவம். அது ஓங்காரமாகி பஞ்சபூதங்களாக மாறி, அப்புறம் பஞ்சபூதங்களுடைய கலவைகளாக உபாதிகளாக மாறி பஞ்சீகரணமாகி உலகத்தினுடைய ஜடப்பொருட்கள், சேத்தன பொருட்கள் எல்லாம் இருக்குது. அப்போ பிரணங்கிற கூடிய அந்த பிரணவத்தில் அந்த பிராணனுக்கு உள்ளே போனால் பிரணவம், பிரணவத்துக்கு உள்ளே போனால் பிரண்ணுக்கு உள்ளே போனால் சிவம் சக்தி. ஒன்று ஜடம் இருக்குது, ஒன்று சேத்தனம் இருக்குது. ஓங்காரத்துக்குள்ளே ஜடம் இருக்குது, சேத்தனம் இருக்குது. பிராணனுக்குள்ளே ஜடம் இருக்குது, சேத்தனம் இருக்குது. புரிஞ்சுங்க. நுட்பமான கருத்தை இது வரைக்கும் அடியேன்னு சொல்லாத கருத்து. பிரஷ்னோபனிஷத்தில் இந்த கருத்து இருக்குது. அங்கே நான் விசாரம் பண்ணலை, இங்கே பண்ணுறேன். சாந்தோக்கிய உபநிஷத்துலேயும் இருக்குது. பிராணன் சம்பந்தப்பட்ட பல உபநிஷத்து இருக்குது. நான் அது சந்தர்ப்பம் வரும்போது இதில் பேசுவேன், மனநத்தில் பேச போகிறேன், தத்துவமசியில் பேச போகிறேன். தத்துவமசி ஃபுல்லாகவே விசாரமாக தான் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு வருஷப்படுத்துகிறேன். போட்டோம். இப்போது பிரம்மம் ப்ளஸ் மாயா, ஈஸ்வரன் ஈஸ்வரி, ஈஸ்வரன் ப்ளஸ் ஈஸ்வரி ஈக்குவல் டு பிரண்ணு தான் பிரணவம், பிரணவம் தான் பிராணன், பிராணன் தான் சூத்திரதாரி, பிராணன் தான் காற்று, பிராணன் தான் ஆகாயம், பிராணன் தான் அக்னி, பிராணன் தான் நீர், பிராணன் தான் நிலம். இது புரிஞ்சுச்சா? இப்போ இந்த சூத்திரதாரினா ஒரு மாலை இருக்குது, மணிமாலையோ பூ மாலையோ ஏதோ ஒரு மாலை இருக்குது. இந்த மாலையெல்லாம் தனித்தனியாக வெவ்வேறு இடத்துல பிறந்த பூக்கள். இதில் பல விதமான 10 விதமான கலரில் பூக்கள் இருக்குது. 10 விதமான கலர்லையும் ஒரே நூலில் கோக்குறாங்க. கோத்து பரம்பொருளுக்கு மாலையை சமர்ப்பணம் பண்ணுறாங்க. இந்த 10 பேரையும் சேர்த்தது யார்? 10 பேர் இருந்தாங்க, தனித்தனியாக இருக்காங்க. ஆனால் இப்போ 10 பேரையும் யார் சேர்த்தா? இந்த நூல் சேர்த்துது. நூலை நிமித்த காரணம், உபாதான காரணம், அப்புறம் நூல் சேர்த்துது. நூல் 10 பேரையும் 10 கலரில் உள்ள மாலையும் சேர்த்துது இல்லையா? அது வரைக்கும் தனித்தனியாக இருந்த பொருள் இப்போ ஒன்றா சேர்த்துச்சு. ஆனால் நூலுங்கிற ஒரு பொருள் இந்த 10 பூவிலையும் இருக்குது. 10 பூவிலையும் ஒரு பொருள் இருக்குது. இது புரியுதா? இந்த கோத்துன்னா அது பேர் சூத்திரம்னு பேர். கோர்த்தது, ஊடுருவி நிற்கிறது நூல். இப்போ புத்தகத்தை ஏன் நூல்னு சொல்கிறோம்? எல்லா பேப்பரையும் கோத்து வச்சுருக்குது, எல்லா ஓலைச்சுவடியும் கோத்து வச்சுருக்கு. அதனால் அதை நூல்னு சொல்கிறோம். புரியுதா? இப்போது சூத்திரதாரி யாருன்னு கேட்டால், இந்த உலகத்தினுடைய எல்லா பொருட்களையும் நான் இருக்கேன், நான் அந்தர்யாமின்னு சொல்கிறார்ல. இந்த சித்தம் ஜடமும், அதாவது கான்சியஸு மாயா, அதாவது பிரம்மம் மாயா, இல்லைன்னா சித்தம் சித்தாபாசமும். உங்களுக்கு எப்படி சொன்னாலும் புரியும். சித்தாபாசம்னா வியஷ்டி, பிரம்மம் மாயானா எல்லாம் ஈஸ்வரன் ஈஸ்வரின்னா சமஷ்டி. அது புரியுதா? இப்போ சித்து
பிராணனை உற்பத்தி பண்ணி ஓங்காரத்தை உற்பத்தி பண்ணி பஞ்சபூதங்களை உற்பத்தி பண்ணி உலகத்தில் உள்ள எல்லாமே 2 தத்துவமாக இருக்குது. அதை நம்ம ஆண் பெண்ணுன்னு புரியறதுக்காக சொல்லுவோம். ஆண் பெண்ணுன்னு சொல்லுவோம், ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லுவோம். ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தால் தான் கரண்ட் உற்பத்தி ஆகும். ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தால் கரண்ட் உற்பத்தி ஆகுமா? என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? வெறும் தங்கத்தை வச்சு ஆபரணம் பண்ண முடியுமா? காப்பர் கேட்கணும். தங்கத்தோட பியூர் தங்கமாக இருக்கிறத விட காப்பருங்கிற மாயாவை சேர்த்தா தான் ஆபரணங்கிற பிரண்ணு பிறக்குது. புரியுதா? அதனால் முருகனை சின்ன பையன் இல்லை, அவர் தான் முதல்ல பிறந்தவர். அவர் தான். சில விஷயம்லாம் நமக்கு கொஞ்சம் இடிக்கும். பிராணமே இருந்தால் கூட நமக்கு இது இடிக்கும். ஆனால் சில பேர் ஏற்றுக்கிறாங்க. முதல்ல பிறந்தது முருகப்பெருமான் தான். அப்புறம் புராணப்படி பார்த்தா விநாயகர். சரி, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். அண்ணன் தம்பி உள்ள ஒத்துமையாக இருக்கட்டும். நம்மளால் சண்டை வந்துட போகுது. இவர் ஏற்கனவே கோபக்காரு, சின்னவர். இப்போ சூத்திரதாரின்னு சொன்னால் இந்த உலகத்தை எல்லாத்தையும் கோத்து வச்சுருக்க அந்த பிராணன். அதுக்கு அந்தர்யாமி தான் சித்து. இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ உலகத்தை யார் நடத்துகிறா அப்படின்னா சித்து தான் நடத்துது. இந்த உலகம் எல்லாம் பஞ்சபூதத்தில் அடங்கும், பஞ்சபூதம் எல்லாம் பிராணனில் அடங்கும், பிராணம் பிரணவத்தில் அடங்கும், பிரணவம் பிரண்ணில் அடங்கும், பிரண்ணு மாயாவில் அடங்கும், மாயா சிவத்துக்குள்ளே அடங்கும், சிவம் பிரம்மத்தோடு அடங்குவார். புரியுதா? இது ஒரு மைண்டில் வச்சுங்க. பின்னாடி விசாரம் பண்ணும்போது இதை கனெக்ட் பண்ணுவேன். சரியா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு சீரியலில் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று சொல்லிட்டே வருவேன். ஏன்னா மனநத்துக்கு ஆரம்பிக்க போகிறோம். கொஞ்சம் கம்பீரமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா புரியணும், தெளிவாக புரியணும். ஏன்னா நீங்கள் அறிவில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் உங்களை யாராலும் அசைக்க முடியாது. அறிவு தான் மெய், அறிவு தான் மென்மை, அறிவு தான் சத்தியம், அறிவு தான் இறைவன். சொந்த கருத்து இல்லை, உள்ளே இருக்கே. அதை நான் எடுத்து என்னுடைய ஸ்டைலில் சொல்கிறேன், என்னுடைய மொழியில் சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ இங்கே மந்திரத்துக்கு வருவான். அப்போ உலகத்தை யார் நடத்துகிறா? இந்த பிராணன் எப்படி சூத்திரதாரியாக இருக்குன்னு அது மட்டும் இல்லை, இன்னொரு கருத்து சொல்கிறேன் பாருங்கள். பிராணனுக்குள்ளே தான் இந்த பார்க்குற சக்தி, கேட்குற சக்தி, பேசுகிற சக்திலாம் இருக்குது. அது புரியுதா உங்களுக்கு? எப்படின்னு கேட்டால், ஒரு மெஜிஷியன் இருக்கிறான், அவன் ஒரு மேஜிக் பண்ணுறான். ஒரு கட்சிப்பை புறாவாக மாற்றுறான்னு வச்சிங்களேன், அவன் எப்படியோ நம்ம கண்ணை மறைச்சி மாற்றுறானோ இல்லை உண்மையான ஒரு புறாவை கொண்டு வரானோ நமக்கு தெரியாமல் ஒரு சக்தி வேலை செய்தில்ல, ஒரு சக்தி வேலை செய்தில்ல, அந்த சக்தி தான் பிராணன். சொல்கிறது புரியுதா? ஈசனுடைய சக்தி தான் பிராணன். புரியலையா? இப்போ இந்த சித்து இருக்கு, சித்து சத்துக்கு ஒரு குணமும் இல்லை. சத்துக்கு நிர்குணம், நிராகாரம், நிராலம்பம், குணாதீத்தம். குணம் கிடையாது, வடிவம் கிடையாது, பேர் கிடையாது, ஊர் கிடையாது, அப்பா அம்மா கிடையாது. இதெல்லாம் பரமேஸ்வரன் லட்சணமாக சொல்லுவாங்க பொதுவாக. அவர் நினைக்கிற விஷயத்தை வெளிப்படுத்துதில் சக்தி அவருடைய சக்தி, அப்புறமா தான் செயல். இப்போ இதை புரியறதுக்கு தான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு உடம்பில் நான் பெரியவன் நீ பெரியவனு கண்ணு காது மூக்கெல்லாம் சாந்தோக்கிய உபநிஷத்து ஒரு உபநிஷத்து மாற்றி சொல்லுவேன், அதை தேடிட்டு இருக்காதிங்க. அப்புறமா நம்பரோடு சொல்லுவோம், அது வேறு. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எந்த சாப்டரு எந்த நம்பர் அது சொல்லுவோம். இப்போல்லாம் சீரியல் நம்பராக போட்டு வச்சுருக்கேன் எல்லாத்துக்கும். 1 to 100, 200ன்னு போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு அப்படி தேவையில்லை, டிவைட் பண்ணி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் மந்திரத்தை வெரிஃபை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பரை சொல்கிறேன். இப்போது இந்த நான் தான் பெரியவனு எல்லாம் சண்டை போட்டுக்குது. சரி, எல்லோரும் இந்த உடம்பை விட்டு எல்லாம் போயிடுங்க, அப்புறமா யார் பெரியவன்னு தெரிஞ்சிடும்னு அதில் கண்ணு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பேசாமல் இயங்கிட்டு உடம்பு. காது போகுது, அதை பற்றி இல்லை. மூக்கு போகுது, எல்லாம் போகுது.
எல்லாம் போகுது. எல்லாம் போனாலும் இது கண் இல்லாமல் ஒரு இதுவாக நான் நடந்துக்கிறேன். காது இல்லாமல் பரவாயில்ல, நான் வாழ்ந்துருவேன். வாய் இல்லாமல் வாழ்ந்துருவேன். மூக்கு இல்லாமல் வாழ்ந்துருவேன். அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. பிராணன் வெளியில் போகுது. பிராணன் வெளியில் போகுது, உடம்பு ஜடமாயிடுது. சைத்தன்யம் இல்லை. அப்போ சைத்தன்யம் இருந்தால், பிராணன் இருந்தால் தான் இதுங்க எல்லாத்துக்கும் உயிர்ப்பு வேலை. அது மட்டும் இல்லை, இந்த கடவுள் படைத்த படைப்பில் உடம்பெல்லாம் படைத்தா கூட கண்ணெல்லாம் வெளியில் போந்துச்சுல்ல, இப்போ போணுச்சுல்ல, இப்போ உள்ளே வந்துச்சு. திரும்ப கண் வந்துச்சு, மனம் வந்துச்சு, புத்தி வந்துச்சு, அகங்காரம் வந்துச்சு, காது வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. ஆனால் செயல்படலை. கண்ணால் பார்க்க முடியல, காதால் கேட்க முடியல, வாயால் பேச முடியல. அப்புறம் கண்ணுக்கு பார்க்குற சக்தியாகவும், காதுக்கு கேட்குற சக்தியாகவும், வாய்க்கு பேசுகிற சக்தியாகவும் இருக்கிறது அதனுடைய புலன்கள். அந்த புலன்கள் பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்கள் பிராணன். அந்த பிராணன் பிரணவம். அந்த பிரணவம் பிரண்ணு. அந்த பிரண்ணு அந்த சித்து. புரியுதா? சித்து தான் அம்பல். புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு நுட்பமாக யாரும் சொல்லியிருக்காங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ சித்துக்கு தான் பார்க்குற சக்தி இருக்குது, கேட்குற சக்தி இருக்குது, எல்லா சக்தியும் இருக்குது. சுவைக்கிற சக்தி இருக்குது, தொடுற சக்தி இருக்கிறது, சுக துக்கத்தை அனுபவிக்கிறது, கைதாகிறது அதுதான், விடுதலை ஆகிறது அதுதான், இன்னொரு உடம்பை தேடி போகிறதும் அதுதான். சூக்ஷ்ம உடம்பு. புரியுதா? இது ஒரு கான்செப்ட். இது மைண்டில் வச்சுங்க. இப்போ கண் இருந்தால் பார்க்க முடியாதுன்னா அந்த சக்தி எங்கே இருக்குன்னா சித்தில் இருக்குது. பார்க்குற சக்தி. அப்போ யாரை பார்க்குறான்னா சித்து பார்க்குது. சித்து பேசுது, சித்து சாப்பிடுது, சித்து தூங்குது, சித்து அழுகுது, சித்து சிரிக்குது, சித்து என்ஜாய் பண்ணுது, சித்து வேண்டான்னு சொல்லுது. எல்லாம் சித்து தான் சரி. சத்து சாட்சி ஆதாரமாக பேசாமல், எல்லாத்துக்கும் ஆதாரமாக சித்துக்கு இடத்த கொடுத்துட்டு பேசாமல் இருக்குது. இது புரியுதா? அந்த சத்தினுடைய ஸ்வரூபந்தான் அமைதி, ஆனந்த ஸ்வரூபம். இறுதி வடிவம் ஆனந்த ஸ்வரூபம். எல்லாத்துலேயும் ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம், துரியம்னு இருக்குது. அண்ணாமலையா ஸ்தூலமாக இருக்கார், அதுக்குள்ளே யோகீஸ்வரராக சூக்ஷ்மமாக இருக்கார், அதுக்குள்ளே அன்பு வடிவமாக ஒரு சத்து இருக்குது, சிவம் இருக்குது. அந்த சிவத்துக்கு ஆதாரமான ஆனந்தமாக பிரம்மம் இருக்குது. புரியுதா? புரியுதா? மலையாக பிறந்துட்டா அது சித்து, பிறக்காத வரைக்கும் அது சத்து. அது புரிஞ்சுது. இப்போது நீகார ஹாரம், ஸ்படிக மாலை, கணேஷார, அதே கற்பூரத்தினுடைய வெண்மை, அவங்களுடைய கலர். கற்பூரம் எப்படி வெண்மையாக இருக்கும்? நீங்கள் கற்பூரம், நீங்கள் எல்லாருமே என் மைண்டில் கூட அது இருந்துச்சு. கற்பூரம்னா கெமிக்கல் தாருலேருந்து வருது, என்னது பெட்ரோல்லேருந்து வருது, அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக உண்மையாக கேம்பருங்கிறது ஒரு மரம், அதனுடைய பால், அதனுடைய எல்லாமே. புரியுதா? கற்பூரங்கிறது கெமிக்கல் கிடையாது. அது கெமிக்கல் அதில் சேர்க்குறாங்க, அது வேறு விஷயம். பட் அது பியூராக என்னது? ஆர்கானிக். புரியுதா? அந்த காலத்துலேருந்து இருக்குது. இப்போ ஏதோ ஒருத்தன் கற்பூர கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை சொல்லுவான். ஏன்டா கழுதை எந்த காலத்தில் இருந்துச்சு, கற்பூரம் இப்போ தானே வந்துச்சும்பான். தவறு அது. அந்த காலத்துலேருந்தே கற்பூரம் என்னவா மரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கற்பூரம் மரத்துண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ப்ராசஸ் யூடியூப்பில் போடுங்க, அது வருது. புரியுதா? கேம்பர் மரம் தான் கற்பூரம். அந்த மாதிரி வெண்மை நிறம். அப்புறம் வெண்மேகம் போல் இன்னொரு உதாரணம். வெண்மேகம் இருக்குது. மேகம் கருப்பாக இருந்தால் மழை பெய்யும், உபயோகம் இருக்குது. வெள்ளையாக இருந்தால் மழை பெய்யாது, காற்றடிக்கும். சரி, இருந்துட்டு போகுது. வெண்மேகம் போல கலரு. சுதாகாரம். சுதானா சந்திரன். சந்திரனுடைய வெளிச்சம், பிரகாசம். இந்த சரஸ்வதியினுடைய வடிவத்தை சொல்லுது மந்திரம். சுதாகாரம். கல்யாணதாம். உனக்கு ப்ராக்ரஸ் கொடுக்குறவ. போதுமா? நீ இப்படி வளர்ந்துக்கிட்டு இருந்த இத்தனை நாளா, இப்போ இப்படி வளருது நேராக. இப்போ தான் நீ மனுஷனாக ஆக போகிற. ஹிருதயத்துக்கு வந்து பூர்வமத்துக்கு ஏற போகிற. யோகத்துக்கு வந்து ஞானத்துக்கு போக போகிற. இவ்வளோ நாள் எங்கே இருந்த? பக்தியிலே இருந்த.
பக்தியும் ஞானமும் 2 கண்ணாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. பக்தி ஆதாரம், ஞானம் சிகரம். புரியுதா? பக்தி ஆதாரம், ஞானம் சிகரம். ஏன்னா பக்தியிலே இருந்து செத்து போகிறேன்னு சொல்லக்கூடாது. உங்களையெல்லாம் எப்படி மாற்றுறதுன்னு தெரியல. இந்த கிரிவல பாதைக்கு வரவங்க எல்லாரையும் ஞானத்தை கொடுத்து வாழ்க்கையில் துயரமே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வாழ்க்கையில் அவங்க அழுகிறவங்கள பார்த்து இவங்க கேலி பண்ணுற அளவுக்கு அவங்கள உயர்த்திடணும் அறிவால். ஆனால் சிரமந்தான். அவங்களுக்கு இன்னும் புரியல, சீரியஸ்னஸ் இல்லை. ஏதோ இருக்குது, போகிறோம் வந்தோம் சாப்பிட்டோம். என்ன தெரியுமில்ல, ஒரு செட்டில்டு லைஃபாக இருக்குது. சிரமம் இருந்தால் தெரியும். பிரச்சனை வந்தால் கோயிலுக்கு வந்துடுவான். பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா ஹாப்பியாக இருப்பான். பிரச்சனை வந்தால் உடனே கோயில். நல்லா பரவாயில்ல, கோயிலுக்காவது வரேன், நான் வேறு எங்கேயாவது போகாமல் அது வரைக்கும் போகிறேன். அப்புறம் கல்யாணப்பிரதம், ப்ராக்ரஸ் கொடுக்குறவ, முன்னேற்றம் கொடுக்குறவ, கணக்க பொன்னிறமானவ, செம்பக்க மல்லிகை போல மனம் வீசக்கூடியவ. அதுவும் மல்லிகை இது தானே, வெண்ணிறம் தானே. தாம பூஷாம், அப்படி அலங்கரிக்கப்பட்ட உடம்பு. உத்துங்க பீன குச்ச கும்ப, ஒரு உயர்ந்த பெரிய உறுதியான நெஞ்சு. மனோகாராங்கி, மனதை கவரக்கூடிய வசீகரிக்கக்கூடிய உடல். வாணி, அப்பேற்பட்ட வாணியை, கலைவாணியை, சரஸ்வதியை நமாமி, வணங்குகிறேன் அப்படின்னு தியானம். மனசா வச்சசா விபூத்தியை, மனதாலையும் வாக்காலையும் அந்த விபூதியை, அந்த ஐஸ்வர்யத்தை, அந்த பிரசாதத்தை நாங்கள் வணங்குகிறோம். மனதையும் வாக்கு மனசா வாச்சா கர்மனா சொல்லுவாங்க. ஒருநிலைப்படுத்தி வணங்குகிறோம். மந்திரம் ஓம் பிரணோ தேவி இத்தியஸ்ய. இந்த மந்திரத்தை தான் நீங்கள் இப்போ ஜபிக்க போகிறீங்க அந்த சரஸ்வதி உபாசனால். இதெல்லாம் யாருக்குன்னா உங்களுக்கு இல்லை, பட் இதெல்லாம் ஸ்ரீவித்யா உபாசகர்கள் இதெல்லாம் செய்வாங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத இந்த மந்திரம் சொல்லுது, நம்ம சும்மா காதில் கேட்டுக்கிறோம். இதுக்குள்ளேலாம் நீங்கள் போகாதீங்க. அதுக்கு தான் மந்திரமே அடியேன் உபதேசம் பண்ணவே மாட்டேன். ஓங்காரத்தை தவிர வேறு மந்திரம் எதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் மேலானதா, உயர்வானதா, அதுக்கு இணையானதா எதுவும் இல்லை. சத்தியம். எதுக்கு மந்திரங்களை சொன்னால், ஒன்று இதில் உபநிஷத்தில் வருது, ரெண்டாவது உங்கள் அன்றாட பிரச்சனைகளுக்கு பெரிய பலமாக இருக்கும். யாரும் உபதேசிக்க மாட்டாங்க. அதனால் அந்த லக்ஷ்மி மந்திரம், சரஸ்வதி மந்திரம், அம்பாளுடைய மந்திரத்தை சொன்னோம். இப்போ ஓம் பிரணவ் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தினுடைய அது ஓம் பிரணவங்கிறது மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லி பரத்வாஜ ரிஷி தான் அதை எழுதினவர். காயத்ரி தான் அதனுடைய அளவு மீட்டர். காயத்ரி சந்தக. தேவதா யார்னா சரஸ்வதியை தியானிக்க வேண்டும், ஜபிக்க வேண்டும். தேவதா யார்? யார்? சரஸ்வதி. பிரணவேனு பீஜம் சக்திக்கு. ஓங்காரம்தான் பீஜம், சக்தி, கீழகம். பீஜம், சக்தி, கீழகம். இந்த உடம்பில் இருக்க முடிய 3 அங்கங்கள். தலையில் 3 அங்கங்கள், உடம்பில் 3 அங்கம், மொத்தம் 6 அங்கங்கள். இஷ்டார்த்த விநியோக. இஷ்டார்த்தம் எதுக்காக ஜபிக்கிறப்பா? எனக்கு இதெல்லாம் தேவை, அதனால் ஜபிக்கிறேன். இஷ்ட அர்த்தம், என்னுடைய இஷ்டத்துக்கு சில பொருட்கள் தேவைப்படுது. அது இது ஒன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. மந்திரேன்னு ஞாசம் சொல்லி ஞாசம் பண்ணிவிட்டு நம்ம செயல்படணும், ஜபிக்கணும். யா வேதாந்த அர்த்த தத்துவம் ஏகஸ்வம் ரூபா பரமார்த்ததः. இந்த வேதாந்தம், மொத்த வேதாந்தம் இருக்குல்ல, 4 வேதம், அதனுடைய வேதாந்தம் 112 உபநிஷத்து இப்போதைக்கு கிடச்சிருக்குல்ல. அந்த 300 உபநிஷத்து காசியில் இருக்கான். பிரிண்ட்டுக்கு இன்னும் வரல, எல்லாம் ஓலைச்சுவடியாக ஏதோ மடத்தில் இருக்குது. கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துடணும் தமிழ்நாட்டுக்கு. இவர் காவேரி அழைச்சிட்டு வந்த மாதிரி எல்லா உபநிஷத்தையும் எடுத்துன்னு வந்து மெதுவாக போட்டுகிட்டே இருப்போம்.
ஒரு மாதத்துக்கு 10 உபநிஷத்து தமிழ் பண்ணிகிட்டே இருப்போம். அது மாதிரி மொத்த வேதாந்தம் அதனுடைய சாரம், அதனுடைய அர்த்த தத்துவம் என்ன? ஞானம். ஞானம் இல்லையா? பிரம்மஞானம். ஏகஸ்வரூபா, அந்த ஒரு ரூபம், அந்த பிரம்மஞானங்கிற ரூபம் பரமார்த்தத்தக, இதுக்கு மேலே சத்தியம் இல்லை. இதுதான் சத்தியம், பரமார்த்த சத்தியம். விவகார சத்தியம், பரமார்த்த சத்தியம்னு 2 இருக்குது. விவகார சத்தியம்னா அனுபவத்தில் அது சரியாக படும், அனுபவத்துக்கு போனால் அது தவறாக இருக்கும். புரியுதா? இப்போ நான் கண்ணால் பார்த்தனேம்மா 13B 18B ஏறிடுவார். இவர் தான் பார்த்தார், இவர் தான் ஏறினார். இல்லைன்னா அவன் ஏற்றி விட்டான் தள்ளி விட்டான்னு சொல்ல முடியாது. 13B 18B இருக்கும். அவசரம், கண்ணை முன்னே தெரியலை. அது மாதிரி நிறைய விஷயங்கள். 500 ரூபா நோட்டும் 20 ரூபா நோட்டும் ஒரே மாதிரி கலரில். மாற்றி கொடுப்பீங்களா? மாற்றி வாங்குவீங்களா? அதுபோல் மேலான பரமார்த்திக தத்துவம்னு சொன்னால் இதுக்கு மேலே யாரும் அதை கொஸ்டின் பண்ண முடியாது. நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இதுதான் ஃபைனல்னு சொல்லப்பட்ட சத்தியம்தான் பரமார்த்திக சத்தியம். விவகாரத்தில் துவைத்தமாக இருக்குல்ல. இப்போ அனுபவம் நீ வேறு கடவுள் வேறுன்னு துவைத்தமாக இருக்கிற அனுபவம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒரே விஷயந்தான், ஒரே லட்டு தான் ஒருத்தவங்களுக்கு பிடிக்குது, ஒருத்தவங்க பிடிக்க மாட்டுது. லட்டே பிடிக்க மாட்டுது. அப்போ அனுபவம் இல்லை, அனுபூதி இல்லை, விவகாரம் இல்லை, பரமார்த்தம். பரமார்த்த சத்தியத்தில் எந்த பொருள் பிரம்மமாக இருக்கோ அது சரஸ்வதி. நாம ரூபாத்மனா வியக்ததா. இப்போ அவள் நாமமாகவும் ரூபமாகவும் உயிரை வடிவம் எடுக்கும்போது அவள் சரஸ்வதியாக வெளிப்படுகிறாள். சா மா பாத்து சரஸ்வதி. அந்த அம்பாள் எங்களை பாத்து 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 பாதுகாக்கட்டும். காக்கட்டும் சொல்லுவோம்ல, பாதுகாக்கட்டும் சொல்லுவோம். அந்த பாதுக்கு அர்த்தம் இதான். பார்த்துனாலே காக்கட்டும் தான் அர்த்தம். நம்ம என்ன பண்ணுறோம், சம்ஸ்கிருதி தமிழையும் சேர்த்து சொல்கிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. மா சாமா பாத்து சரஸ்வதி. அடுத்த மந்திரம் ஓம் பிரணோ தேவி சரஸ்வதி அப்படின்னு பாடணும், இது ஜபிக்கணும். அப்படி ஜபிச்சு என்ன கேட்க போகிறேன்னா, வாஜேபி வாஜினீவதி, அதாவது சக்தியும் ஞானமும் வாஜினிவதி உறுதியும், வாக்கில் உறுதியும் தருபவளே, தீனாம் புத்தி தருபவளே, வித்ரியவத்து ஞானம் வாக்சக்தி புத்தி, இதை உணவாக தருபவளே. 3 விஷயங்களையும் எங்களுக்கு உணவாக தருபவளே சரஸ்வதி, உன்னை வணங்குகிறோம். பிரம்மஞானமே சரஸ்வதி. நிர்குணமாக இருந்தால் பிரம்மஞானமாக இருக்கிறா, தோன்றுனா சரஸ்வதியாக இருக்கிறா. நம்ம புராணத்தில் சொல்கிறது இதெல்லாம் வச்சு தான் வியாசர் என்ன பண்ணுறாரு, யார் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம். அகம் பிரம்மாஸ்மி எல்லோரும் சொல்லலாம், அது தெரியுமில்ல. எறும்பு கூட அகம் பிரம்மாஸ்மி சொல்லலாம். ஏய், யாரோ பிரம்மா தான், நாம் தான் ஃபஸ்ட்டு பிறந்திருக்கோம், அப்படி இந்த உலகத்தில் நம்ம தான் ஃபஸ்ட்டு பிறந்திருக்கோன்னு அப்படி இப்படி படுத்து கிடந்தோம். பெருமாள் மாதிரி ஒரு ஆமை மெதுவாக அப்படியே வந்துட்டான், தண்ணியிலேருந்து கரைக்கு வந்துட்டான். என்னடா நம்ம தான் ஃபஸ்ட்டு பிறந்தோன்னா ஆமை வருதுன்னு. ஆமை இங்கே வா நில்லு, என்ன விஷயம், எங்கே இதை வரானே? நான் தான் பிரம்மலோகத்துலேருந்து வரேன், உன்னை படைச்சது நான் தான் அப்படி சொல்ல இருக்குது. கதை இருக்குது, புராண கதை. அது மாதிரி நிறையா விஷயம். அப்புறம் ஒரு நாள் பிரம்மா லீவ் போட்டு படுத்து கிடந்தாரான் பேசாமல். நிறைய பெரிய கூட்டமாக போயிட்டு இருந்தாங்களாம். என்ன விஷயம்னா, பிரம்மா யாரோ ஆப்சண்ட்டான், சரியாக ஒர்க் பண்ணுறதையா, இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னாங்களாம். எவ்வளோ லட்சக்கணக்கான பிரம்மா போயிட்டு அந்த போஸ்டிங்க்கு இன்டர்வியூக்கு. பிரம்மா அடிக்கடி அகங்காரத்தோன்னு சொன்னல, பிரம்மா மனசு, புத்தி மகாவிஷ்ணு, மாயாவுக்கு அதிபதி அவித்யாவுக்கு அல்லது மாயாவுக்கு அதிபதி ஈசன். புரியுதா? நமக்கு இந்த 3 தத்துவத்துக்கும் ஏன் அவங்க வேலைன்னா இதான் வேலை. அவங்க சொன்னமா. அடுத்தது
ஆ நோ திவ ஆ நோ திவ அப்படின்னு ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை எழுதினவர் அத்ரி ரிஷி அத்ரிகி சந்தக அனுஷ்டுப் திரிஷ்டுப் தேவதா சரஸ்வதி. ஹ்ரீம் இத்தி ஹ்ரீம் சொன்னல உங்களுக்கு உபதேசம். அம்பாள் ஆண்கள் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி நிறைஞ்சு இருக்கணும், வெற்றி பெறணும், லெஜெண்டரி வாழ்க்கை வாழணும்னா ஓம் ஹ்ரீம் ஜபிக்கலாம். அம்பாள் பராசக்தியினுடைய மந்திரம் அது, ரொம்ப வல்லமை மிக்கது. சரி, பீஜம் சக்தி கீழகம் இதுக்கெல்லாம் ஹ்ரீமே மூல மந்திரமாக இருக்குது. இஷ்டார்த்த விநியோகம். எதுக்காக நான் இதை ஜபிக்கிறேன்னா இஷ்டார்த்தம். எனக்கு சில விஷயங்கள் வேலை நடக்க வேண்டிய தேவைகள் இருக்குது, அதுக்காக நான் ஜபிக்கிறேன். இஷ்ட அர்த்தம். மந்திரேன்னு நியாசம், இதை சொல்லியே அங்க நியாசமும் செய்யலாம். அடுத்தது ஏ சாங்கோபாங்க வேதேஷு சதுஷ் வே ஏகைவ கீயத்தே. வேதத்தில் வேதம் உபனிஷத்து அங்கம் உபாங்கம் எல்லாம் சேர்ந்து 4 வேதத்துலேயும் ஒன்றை தான் பாடுது, ஒரு விஷயத்தை தான் வலியுறுத்துது, அத்வைத்தத்தை சொல்லுது. அது சொல்லுது சத்துஸ்வேதம் யா சாங்கோபாங்க வேதேஷு சத்துஸ்வேத ஏகைவ கீயத்தே ஒன்றை தான் பாடுகிறது. அத்வைத்த பிரம்மம் இரண்டற்ற ஒன்றான பிரம்மத்தை அப்படி நல்லா புரிஞ்சுக்கிட்டு சக்திஹி பிரம்மணா சக்திஹி அந்த பிரம்மத்துக்கு சக்தியாக இருக்கக்கூடியவள். பிரம்மாவிடேருந்து பிரிக்க முடியாத சக்தி தெரியும்ல. இப்போ உங்களையும் உங்கள் சக்தியும் பிரிக்க முடியுமா? அதாவது நீங்கள் இப்போ பார்க்குற சக்தின்னு சொன்னல, நீங்களும் உங்கள் பார்க்குற சக்தி. மேஜிஷியன் செய்யக்கூடிய மேஜிக்கை பார்க்கலாம். ஒரு மேஜிஷியன், ஒரு மந்திரவாதி, அவன் செய்யக்கூடிய மேஜிக்கு கர்ச்சிப்பை புறாவாக மாற்றுறான். இந்த புறாவை மாற்றுறதுக்கும் கர்ச்சிப்புக்கும் நடுவில் ஒரு சக்தி வேலை செய்யுது, அதை நீங்கள் பார்க்க முடியாது. அதுதான் மாயான்னு சொல்கிறோம், அதை தான் கண் கட்டுறாருன்னு சொல்கிறோம். இல்லை எப்படியோ கண்ணை மறைச்சிட்டாரு, எப்படி பண்ண ஏதோ ட்ரிக்கு எல்லாருமா சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு சக்தியாக இருக்கிறது. புரியுதா? உங்களையும் அந்த சக்தியும் பிரிக்க முடியுமா? அது பேர் தான் சித்து, அதுதான் அம்பல், அதுதான் மனம், அதுதான் பிராணன், அதுதான் ஓங்காரம். வேறு என்ன இருக்குது? சித்து எல்லாம் சொல்லிட்டேன், எல்லாம் கனெக்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கேன், இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ண நல்லா தெளிவாக பிரம்மம் உங்களுக்கு சொரூபத்துக்கு வந்துடும். தெளிவாக இருப்பீங்க. ஒரு மிஸ்டேக்ஸ் நடக்காது, ஒரு எரர்ஸ் கூட நடக்காது. மிஸ்டேக்ஸ் என்ன? மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சு பண்ணுறது, எரர்ஸ் தெரியாமல் பண்ணுறது. வித்தியாசம் இருக்குல்ல, தெரியுமில்ல? டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. எரர் அண்ட் டிஃப்ரென்ஸ், இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எரர் அண்ட் மிஸ்டேக்ஸ். இப்போ வேதாந்த அர்த்த தத்துவத்துக்கு ஏகரூபமாக இருக்கக்கூடிய பரமார்த்த தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மமாக இருக்கக்கூடியவள் சரஸ்வதின்னு சொல்லிச்சா. வேதத்தில் 4 வேதத்துவம் ஒரே விஷயத்தை தான் ஸ்ட்ராங்காக சொல்லுது, அது அத்வைத பிரம்மணமாக அந்த பிரம்மத்துக்கு சக்தியாக இருக்கிறவ சரஸ்வதி. புரியுதா? சுவாமி இருக்கிறாங்கன்னா அங்கே சங்கல்பம்னு பண்ணுறாருல, அவ தான் அது. எங்கே மனம் இருந்தால் தானே சங்கல்பம் பண்ண முடியும். சொல்கிறது புரியலையா? அந்த சக்திக்கு போலங்க, பிரம்மத்துக்கு ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு கருவியாக இருக்கக்கூடிய சக்தி, அது புரியுதா? நீங்கள் இருக்கீங்க, உங்கள் மிஸ்ஸஸ் இருக்காங்க, நீங்கள் நினைக்கிற இட்லியை பண்ணுறாங்களா? நீங்கள் சாம்பார் கேட்டால் சாம்பார் பண்ணுறாங்களா? பச்சை கலர், ரோஸ் கலர், வெள்ளை கலர் சட்னி கேட்டால் பண்ணுறாங்களா? அது நீங்கள் பண்ண முடியாதில்ல. அதே தான் விஷயம். உங்கள் சக்தி தான் உங்கள் விருப்பத்தை
செயல்படுத்துது. புரியுதா? நீங்கள் வேறு அது வேறு இல்லை. ஒன்றா இருந்தால் செயல்பட முடியாதுன்னு கொஞ்சம் பிரித்து விட்ருக்காரு. புரியுதா? புரியலையா? பிரசன்னாக இருந்தால் கை தட்டியிருப்பாருன்னு. உங்களை பிரசன்னாக வச்சு தான் உங்களை செய்யணும். உங்களுக்கெல்லாம் சார்பாக இருக்க மாட்டேங்கிறீங்க. புரியுதா இல்லையா? உங்களுக்கு அது ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க. நீங்கள் கேட்குற வெள்ளை சட்னி உப்பு அதிகமாக இருக்குது, அதாக இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது சொல்கிறீங்கல்ல, செஞ்சு பாருங்க, செஞ்சு காட்டேன் ஒரு நாளைக்கு. நான் கேட்குறேன். மூணு விதமான அந்த கடையில் என்னென்ன பார்த்துட்டு வரானோ எல்லாத்தையும் போட்டோ பிடிச்சி எடுத்து வந்து காமிக்கிறான். இதே மாதிரி பண்ணு, இதே மாதிரி இந்த ஒன்றரை ஒன்று இருந்துக்கிட்டு அது படுத்தல் மெனு எடுத்துன்னு வாங்குது. பெரியவங்க எடுத்தால் பிடிங்குது. குழந்தைங்க 2 வயசு குழந்தை தான், அது மெனு பிடிக்கி பார்க்குது, செல்லு பார்க்குற மாதிரி. என்ன ஆச்சு? இது புரிஞ்சிச்சா இல்லையா? சக்திங்கிறது நீங்கள் உடனே அந்த இதுக்கு போயிடக்கூடாது, ஈகோயிசம் போடக்கூடாது. எனக்கே சக்தி அவளா? அவளா? அந்த பொண்ணு சொன்னிச்சான் பாருப்பா, பெண்ணை வந்து சீன்னு சொல்லுவாங்களா? எஸ்கச்சி சி, சீக்குள்ளே ஹீ அடக்கம் அப்படின்னு சொன்னிச்சான். இந்த மாதிரி சட்னி பிரச்சனையில், இந்த தேங்காய் சட்னியோ மாங்காய் சட்னியோ ஏதோ ஒரு பிரச்சனையில், சட்னி பிரச்சனையில் சீக்குள்ளே ஹீ அடக்கம் அப்படி சொன்னிச்சான். உடனே அந்த ஹீ வந்து என்ன சொன்னிச்சான்? சரி நான் போயிடுறேன், ஹீங்கிற நான் போயிடுறேன், நீ சி இருக்கா இல்லையா பார்க்கலாமா? சொல்கிறது புரியுதா? ஹச்சி ஈ எடுத்துட்டா வெறும் எஸ் மட்டும்தான் இருக்கும். புரியுதா? அதனால் ரெண்டும் சேர்ந்தால் தான் வாழ்க்கை. இதை சொல்கிறதுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியது. அதனால் 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ அதோடைய சக்தி என்னன்னு புரியுதா? சுவாமி செயல்படும் சக்தி தான் அம்பாள். சுவாமியினுடைய செயல்படும் சக்தி தான் அம்பாள். அவளும் செயல்படல, அவள் பிராணனை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறா, சுவிட்சை போட்டு விட்டுறா, ஓடட்டும் காற்று. புரியுதல்ல? அதுக்கே இது வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, என்னது என்ன மிஷினு, அந்த மிஷின், எத்தனை மிஷின் கேட்குறா. இதுக்கு சுவிட்சு போட்டால் அதுங்க பண்ணும். நீ என்ன கேட்டா? சட்னி தானே, உனக்கு செஞ்சு கொடுங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ரோபாட்லாம் கேட்பாங்க பாருங்கள். வீட்டுக்கு ஒரு ரோபாட் வாங்கி வைங்க, டிவி போடுறதுக்கு ஒரு ரோபாட்டு, இட்லி ஊற்றுறதுக்கு தோசை சுடுறதுக்கு ஒரு ரோபாட் வரும் பாருங்கள். இவங்க இப்படியே படுத்துருக்க வேண்டியது, பள்ளிக்கோட்டை பெருமாள் மாதிரி படுத்துருக்க வேண்டியது, அவ்வளோதான். அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? இதை கழட்டி விட்ருவான், வெறும் மிஷினை வச்சுக்குவான். இவங்க அம்மா வீட்டுக்கு போ, அவன் என்ன பண்ணுவேன்? என்னென்ன நடக்க போகுது தெரில. ரொம்ப தொலைநோக்கு பார்வை பார்த்தா ஆபத்து. ஆமாம், ஒரு வாட்டி பாக்ஸிங் சொல்லி கொடுக்குறான், மிஷினு தப்பாக ஆகிடுச்சு போல இருக்குது, சுவிட்சை மாற்றி போட்டான் போல இருக்குது. இவனே அடிக்குது, போட்டு செம காட்டு காட்டுது, டிவியில் காமிச்சான். யார் படைச்சானோ அவன் கும்மாங்கத்து வாங்குறாரு. எதுக்குன்னா ட்ரையாக இருக்குது சப்ஜெக்டு, கொஞ்சம் காமெடி பண்ணால் தான் சரியாக வரும். இது பார்த்துட்டோம்ல. அத்வைதமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துக்கு சக்தியாக இருப்பவள், பிரம்மத்துக்கே சக்தியாக இருக்கிறது இல்லை, பிரம்மத்துக்கு சக்தியாக இருக்கிறாள். புரியுதா? புரியுதா? அது ஆதாரம், இது செயல். ஒன்று அசையும், ஒன்று அசையாது. ஒன்று ஊன்றிய திருவடி, ஒன்று தூக்கிய திருவடி. நடராஜர் தத்துவம், அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம், ப்ளஸ் மைனஸ் தத்துவம். பேட்ரி பாருங்கள், ப்ளஸ் மைனஸ், இந்த கர்னர் அந்த கர்னர். ஹ்ரீம் ஓ ஹ்ரீம் ஆ நோ திவா அப்படின்னு ஒரு வாக்கியம். இதெல்லாம் மந்திர வாக்கியம், இதெல்லாம் நீங்கள் ஜபிக்க போகிறதில்ல. ஆனால் விஷயம் இருக்குது. என்ன ஜஸ்ட்டு கேட்டு வைங்க. மந்திரங்களை கேட்குறது விசேஷம், ரொம்ப விசேஷம், புண்ணியம் வேலை செய்யும். ஹ்ரீம் ஆ நோ திவா பிருஹத்தஹ பர்வத்தாதா சரஸ்வதி யஜதா கதும் யஜ்ஞம். ஓ அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதியே, மலை போன்ற மேகத்தை வாகனமாக்கி, யஜதா நாங்கள் செய்யக்கூடிய இந்த ஹோமத்துக்கு யாகத்துக்கு வா, கதம் யஜம் இந்த யாகம் செய்யக்கூடிய இடத்துக்கு வருவாயாக. ஹவம் தேவி ஜுஜுசானா
வந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஆகுத்தியையும் ஆனந்தத்தையும் அறிவுங்கிற நெய்யோ கலந்து இந்த ஆகுத்தியில் நாங்கள் கொடுக்குறோம். நோ வாச்சும் எங்களது ஜபத்தை சுருணேத்து, எங்கள் ஜபத்தை, எங்கள் துதியை, எங்கள் போற்றுதலை, பாடலை கேட்பாயாக, அன்புடன் துதிக்கிறோம் அப்படின்னு மந்திரங்களை எல்லாம் ஜபிச்சுக்கிட்டே வராங்க. பாவக்கானாயித்தி அடுத்த மந்திரம். பாவக்கானாயித்தின்னு ஆரம்பித்து அதுக்கு யார் எழுதுனா, மதுச்சந்தகங்கிற ஒரு ரிஷி எழுதினார். காயத்ரி சந்தம், சரஸ்வதி வந்து தேவதா. இந்த ரிஷி பேரே மதுச்சந்தம் பேர். ஸ்ரீமதி பீஜசக்தி கீலகம் இஷ்டார்த்த விநியோக மந்திர, இஷ்டத்தை பெறுவதற்காக இந்த மந்திரத்தை விநியோகம் செய்கிறோம். யா வர்ண பத வாக்கிய அர்த்த ஸ்வரூபேனவ வர்த்ததே, யார் வேதத்தில் வர்ணமாகவும் பதமாகவும் வாக்கியமாகவும் அர்த்தமாகவும் அதனுடைய வடிவாகவும் ஸ்வரூபமாகவும் இருக்கிறாளோ அந்த பரம்பொருளாகிய அந்த மகாசக்தியை அநாதி நிதனாந்ததா சா மா பாத்து சரஸ்வதி, ஆதியும் முடிவும் இல்லாத அந்த தாயை, சித் சக்தியை, சின்மயி, பராசக்தியுடைய எல்லா நாமமும் வரும், அந்த சக்தியை பாத்து மா, தாயாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை பிரார்த்திக்கிறோம், அவள் எங்களை காப்பாற்றட்டும். பாத்து, பாதுகாக்கட்டுங்கிறதுல பாதுங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாது நமக்கு. பாதுங்கிறது சம்ஸ்கிருதம், காக்கட்டுங்கிறது தமிழ். அச்சா, இப்போ பாத்து சி பாவக்காக ந சரஸ்வதி, அவள் எங்களுக்கு அறிவும் வாக்சக்தியும் எல்லாம் கொடுக்கட்டும். யஞம் வஸ்து தியா வசுகு, அவள் எங்களுக்கு வசுக்கள் செல்வங்களையும் புத்தியையும் பூரணமாக தரட்டும். அப்படியே பிரார்த்தனை தொடருது. அதனால தான் இந்த விசாரத்தை முன்னாடி வச்சேன். இது மாதிரி உங்களுக்கு செய்தியாக போகும், உங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு காதில் கேட்கட்டும். ஆனால் இந்த விசாரம், பிராணன் தான் சூத்திரதாரி, பிரண்ண அப்படிங்கிற வார்த்தை பிரணவம் பிராணன், புரிஞ்சிச்சா? சோதாயித்ரி, சோதாயித்ரின்னு பிரஜோதயாதுன்னு சொல்லலாம், அதான் சோதாயித்ரி. மந்திரஸ்ய மதுச்சந்தக, அவரே மதுச்சந்தக, அவரே ரிஷி. காயத்ரி மீட்டர் சந்தம், தேவதா சரஸ்வதி. ப்ளூம், இது வரைக்கும் சொல்லாத மந்திரம் ப்ளூம். இது பீஜம் அப்படிங்கிற பீஜம், சக்தி, கீலகம், மூணும் இந்த தேவதைகளுக்கு இந்த ப்ளூம்ங்கிற மந்திரம்தான் நியாசம் பண்ணணும். அதை வச்சு தான் நியாசம் பண்ணணும். அத்தியாத்ம அதிதெய்வம் ச தேவானாம் சம்யக் ஈஸ்வரி, இவ தான் ஈஸ்வரியாக இருக்கிறார். பார்த்தீங்களா? ஈஸ்வரன் ஈஸ்வரி. அங்கே பிரம்மம் பிரம்மசக்தியாக இருக்குன்னு சொன்னாலே, பிரம்மசக்தி தான் பிராமி, பிரம்மசக்தி தான் பிராமி. ஒரு இடத்துல வைஷ்ணவியாக இருக்கலாம் லக்ஷ்மி, ஒரு இடத்துல பிராமியாக இருக்கிறா, இன்னொரு இடத்துல சரஸ்வதியாக இருக்கிறா, வாக்தேவியாக இருக்கிறா. புரியுதா? அந்த தத்துவத்தை தான் இங்கே கொண்டு வருது. அது இந்த 3 பேர் தொடர்ந்து வெவ்வேறு இடத்துல வருவாங்க. இந்த 3 பேரும் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன், அதே மாதிரி லக்ஷ்மி, அம்பாள், லக்ஷ்மி, சரஸ்வதி. குணத்திலேயே அவங்களுக்கு 3 பேர்லேயும் வேறுபாடு இருக்குது. தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம். தமோகுணமா அம்பாள்னு தூக்கம் இல்லாமல் வாழ்ந்துருவேன் நீன்னு. தூக்கம்தான் பிரம்மலோகம், தெரியுமா? இப்போ டெய்லி உனக்கு பிரம்மலோகம் என்ன தெரியுமில்ல? தூக்கம்தான். 2:30 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு இதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு போய் படுத்தா அவ்வளோதான். 11 மணி வரைக்கும் ஒரே பிரம்மலோகம்தான். தேவானாம் சம்யக் ஈஸ்வரி, இந்த தேவர்களுக்கு ஆத்தியாத்மமாகவும் ஆத்மாவாகவும் அதிதெய்வமாகவும் தேவதாவும்
நீ பிரம்மாவாகவும் எடுத்துக்கலாம், ஈசனாகவும் எடுத்துக்கலாம், தேவர்களாகவும், எல்லாத்துக்கும் இவ தான் ஈஸ்வரி, தலைவி, தலைவன் தலைவின்னு சொல்கிறோம் இல்லையா. சம்யக் ஈஸ்வரி சரஸ்வதியே. ஏன்னா சத்துவகுணம் பிரதானம். இப்போ நிறைய பேருக்கு அறிவு தான் பணம் கொடுக்குதுன்னு தெரியாதுன்னு சொன்னேன்ல, ஒத்துக்கிறீங்களா? அதுதான் விஷயம். அறிவு தான் பணம் கொடுக்குது, அறிவு தான் ஆனந்தத்தையும் கொடுக்குது, அறிவு தான் பிரம்மத்தையே கொடுக்குது. புரியுதா? லக்ஷ்மி ரஜோகுணம், செயல்படுத்தணும், செயல்படுத்துவா. ஒரு அறிவு இருந்தால் பார்த்தா செயலானால் தான் பணம். எனக்கு அறிவு இருக்குது, ஆனால் யாருக்கும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பணம் கிடையாது, சம்பளம் கிடையாது. உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் 1 லட்சம் கேட்குறீங்கன்னு வச்சுங்க, எதை வச்சு ஓகே பண்ணுறாங்க? அறிவை டெஸ்ட் பண்ணாமல் நீ அழகாக இருக்க, உயரமாக இருக்க, சிகப்பாக இருக்க, பர்சனாலிட்டியாக இருக்கேன்னா கொடுக்குறாங்க. உன்னுடைய முதல்ல சர்டிஃபிகேட் கொண்டாம்மா, உன்னுடைய ஜாதகம்லாம் அதில் தெரிஞ்சிடும், பல்ல இழிக்கும் அது. பல பேருக்கு அந்த அந்த இவருக்கே இன்டர்வியூக்கே கொஞ்சம் இதாகிடும், ஷாக் ஆகிடும். ஆளை பார்த்தா தெரியல, இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கானே இப்போ சொல்லுவாங்க. எங்களை மாதிரி உள்ளவங்களெலாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியும். பார்த்தீங்களா, பார்க்க தான் எல்லாருக்கும் உண்மை புரிய வரும். அதனால தான் நம்ம முகத்தையே காட்டுறதில்ல, தெரியுமா? அது ஒரு சூட்சுமம். அதனால் தேவானாம் சம்யக் ஈஸ்வரி, ஆத்தியாத்ம ஆதி தெய்வம், எல்லா தேவதைகளுக்கும் இதுதான் ஈஸ்வரி. பிரத்யேக ஆஸ்தை, எல்லாருக்குள்ளேயும் உட்பொருளாக இருக்கிறாள் என்று வதந்தி சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்கப்பா. வதந்தின்னு சொல்கிறாங்களே, சம்ஸ்கிருத வார்த்தை. இப்படி சொல்கிறார்கள். ஐதீகம்னு சொல்லுவாங்க, தெரியுமா? ஒரு கருத்துக்கு ஆதாரம் இல்லைன்னா ஐதீகம்னு சொல்லிடுவாங்க. இது இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ஐதீகம் சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்படி சொல்கிறார்கள்னு அர்த்தம். அதாவது கர்ண பரம்பரையாக வரும், காது வழியாக கேட்டு கேட்டு கேட்டு. பழமொழிகள்லாம் எப்படி வந்துச்சு? எல்லாம் காது வழியாக கேட்டது. நம்ம உட்காந்து படித்தோமா என்ன, படிப்போமா என்ன? நம்ம படிக்க மாட்டோமே. நம்ம எவ்வளோ பயங்கர பிஸியில் இருக்கோம், நேரமே இல்லையா? நம்ம இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கோம்ல, நிற்க நேரம் இல்லை, செய்ய வேலையும் இல்லை. யார் அது? அதை சொல்லி அதை இன்சல்ட் பண்ணாதீங்க. நிற்க நேரம் இல்லை, செய்ய வேலையும் இல்லை, அது யார்? சரி, நாளைக்கு சொல்லுங்கள் என்ன. அப்படி பிரத்யேக ஆஸ்தே வதந்தி, வதந்தினா சொல்லுகிறார்கள், ஞானிகள் சொல்லுகிறார்கள். யார்? சரஸ்வதியை ஈஸ்வரி என்று ஞானிகள் சொல்கிறார்கள். யாஷா மா பாத்து சரஸ்வதி, அப்படிப்பட்ட மா சரஸ்வதி பாத்து, எங்களை காப்பாற்றுங்கள். திராகின்னு ஒரு வார்த்தை இருக்குது, திராகின்னு சொல்லுவாங்க. ப்ளூம் சோதயத்ரி, ப்ளூம் அப்படிங்கிற வார்த்தை. இந்த வார்த்தை என்ன செய்யுதுன்னு கேட்டால், இது ஜபிச்சா நிறுத்தானாம் சேத்தந்தி, உண்மையாக பேசக்கூடிய ஒரு உற்சாகத்தை கொடுக்குமா. எப்போதும் பொய்யே பேசி பழக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஜந்துக்கள் இருக்குல்ல, அதுக்கு நம்பிக்கை கொடுக்குமா. உண்மையாக சொல்லுப்பா, ஒன்றும் ஆகாது, எதுக்கு பயப்படுற, உண்மையை சொல்லு, என்ன நடக்கும்? எப்படி இருந்தாலும் உண்மை தான் ஜெயிக்கும், அது தெரியுமில்ல. நீ மறைச்சானா வெளில வரும். 10 வருஷம் கழித்து 20 வருஷம் கழித்து கூட வெளியில் வரும், தானாகவே வெளியில் வரும். நீ போட்டு அமுக்கிற வரைக்கும் தான் அது அமுக்கி இருக்கும். நீ அமுக்கிக்கிட்டே இருக்க முடியாது, அது வெளியில் வந்தே தீரும். அது பேர் உண்மை. அதை தூண்டுறவ இந்த சக்தி தான், ப்ளூம் சக்தி. நிறுத்தானாம் சேத்தந்தி சுமதி நாம், சுமதி தருபவள், நுட்பமான அறிவு தருபவள். யஞம் ததே, யஞத்தை தாங்குபவள், யஞத்தை வளர்ப்பவள் மந்திரங்கள் மூலமாக. சரஸ்வதி ரொம்ப துதி பாடலாம் போல இருக்குது, மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. சரி, போதும், உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க. பேசுகிறது நான் என்ன பண்ணுறேன். மந்திரம் 17 வரைக்கும் இது பண்ணி இது கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். எத்தனை ஆரம்பித்தோம்?
5ல் ஆரம்பித்தோமா? எத்தனை மந்திரம் போயிருக்கோம்? 17. எத்தனை ஆயிருக்கு பார்த்தீங்களா? விசாரம் பண்ணி கூட இத்தனை மந்திரம் போயிருக்கு. நாளைக்கு 18 பார்க்கலாம். அருணாச்சல சிவ 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 கிவேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய்